வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்காவில் முன் எப்போதும் இல்லாத கடுமையான பனிப்பொழிவு, ஆஸ்திரேலியாவில் வரலாறு காணாத கடும் வெப்பம், பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் பற்றிய கருத்து பெட்டகம், வெனிசுலாவில் தொடரும் அரசியல் நெருக்கடி, அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதிக்கொள்ளும் புதிய களமாகிறது வெனிசுலா, அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இடைநிலை வரம்பு அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற அமெரிக்கா முடிவு, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான மார்ச் 29 கெடு நெருங்கும் நிலையில் பிரிட்டனில் தொடரும் அரசியல் நெருக்கடி மற்றும் சீனாவின் பல்வேறு நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சூறைக்காற்று, புயல், நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை வெடிப்பு, கடும் வெப்பம், கடுமையான பனிப்பொழிவு, பெருவெள்ளம் என்று உலகம் சந்தித்த இயற்கை பேரிடர்களின் தொடர்ச்சியாக தற்போது அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியில் கடுமையான உறைபனி ஏற்பட்டுள்ளது. இலினாய், டெகோட்டா, மிச்சிகன், அயோவா, சிகாகோ, மினிசோட்டா ஆகிய பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றாலும் சிகாகோவில் உறைபனியின் அளவு -40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. இங்கு இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக ஸ்தம்பித்துள்ளது. பல நிறுவனங்களும் பள்ளிகளும் மூடப்பட்டிருப்பதோடு தெருக்களும் ஆள் நடமாட்டமின்றி காணப்படுகின்றன. பல நூறு ரயில், விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அஞ்சல் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிக் துருவத்தில் இருந்து வீசும் பனி சுழற்சி காற்றினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் உள்ள ஏரிகளும் உறைந்து கிடக்கின்றன. கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக இதுவரை இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு என்றால் மறுபுறத்தில் ஆஸ்திரேலியாவில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுகிறது. அந்நாட்டின் டாஸ்மேனியா மாநிலம் உயர்ந்து வரும் வெப்ப அளவுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான வெப்பத்தினால் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை சமாளிக்க அந்நாடு பெரிதும் போராடி வருகிறது. இதற்கிடையே கியூபா தலைநகர் ஹவானாவை தாக்கிய சூறாவளிக்கு 10 பேர் பலியாகியுள்ளனர். இந்த இயற்கை பேரிடர்களை தொடர்ந்து பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்தின் முகம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தொடங்கியிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. பருவநிலை மாற்றம் பற்றிய பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி புவி வெப்பமயமாதல் 2 டிகிரி செல்சியஸுக்கும் கீழாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே வரையறையாகும். இந்த இலக்கை எட்டுவதற்கு பல்வேறு நாடுகளின் கரியமில வாயு வெளியேற்றம் பெரிதும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எந்த நாடுகள் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும்? வளர்ந்த நாடுகளா அல்லது வளரும் நாடுகளா என்பதுதான் விவாத பொருளாக உள்ளது. இப்பிரச்சினைக்கு உடனே தீர்வு கண்டு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்திற்குள் செய்ய முடியவில்லை என்றால் நாம் வாழும் இந்த புவி மண்டலத்தை நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக விட்டு செல்ல முடியுமா என்பது நம் அனைவரின் முன் உள்ள மிகப்பெரிய கேள்வியாகும். வெனிசுலாவில் 2வது முறையாக பதவியேற்றுள்ள அதிபர் நிக்கோலஸ் மொடூரோவின் ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரமடைந்தன. இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குய்டோ தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே அமெரிக்கா கேடோவிற்கு ஆதரவு தெரிவித்தது. இதையடுத்து பல தென் அமெரிக்க நாடுகள், இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் கேடோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. அதே நேரத்தில் ரஷ்யா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் மடூரோவிற்கு ஆதரவு தெரிவித்தன. வெனிசுலாவில் தொடரும் அரசியல் நெருக்கடியின் காரணமாக நடைபெறும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் இதுவரை சுமார் 40 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று ஐநா மனித உரிமை கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள அதிபர் மடூரோ வன்முறையை அடக்கும் முயற்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்க மாட்டார் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே எண்ணெய் வளமுள்ள நாடான வெனிசுலாவில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனத்தின் போது ட்ரம்ப் நிர்வாகம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதன் மூலமாக அதிபர் நிக்கோலஸ் மடூரோவிற்கு அழுத்தம் கொடுப்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்று தெரிகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது உயிருக்கு ஆபத்து விளைவிக்க திட்டம் தீட்டி வருவதாக வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடூரோ கூறியுள்ளார். இதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கொலம்பியாவிற்கு அவர் கூறியுள்ளதாக மடூரோ தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவு வழங்க முன்வந்திருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்துள்ள மடூரோ, வெனிசுலாவில் தேர்தல்கள் நடைபெற வேண்டுமென்றால் 2025ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் என்றார். மேலும் வெனிசுலாவில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து பேசிய அதிபர் நிக்கோலஸ் மடூரோ, அமெரிக்கா வெனிசுலாவில் தலையிடுவதை அமெரிக்கா உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்.
வெனிசுலாவில் 8 நாட்களுக்கு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற சர்வதேச சமுதாயத்தின் கருத்தை அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மொடூரா நிராகரித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் கெய்டோ தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனம் செய்திருப்பது அரசியல் சட்டத்தை மீறிய செயல் என்று கூறியுள்ளார். வெனிசுலாவில் தேர்தல்கள் நடத்த எவரும் கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறியுள்ள மெடூரோ ஐரோப்பிய நாடுகள் செய்வது மாபெரும் தவறு என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தற்காலிக அதிபராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கும் கெய்டோ மீதான விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று வெனிசுலா அரசு உச்சநீதிமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அவரது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெனிசுலாவில் தன்னை தற்காலிக அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டுள்ள கெய்டோ தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் ரஷ்யா மற்றும் சீனாவோடு தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதே இவ்விரு நாடுகளுக்கும் உகந்தது என்று அவர் கூறியுள்ளார். நிக்கோலஸ் மடுரா வெனிசுலாவின் மக்களையும் காப்பாற்றவில்லை, எந்த நாட்டின் முதலீட்டிற்கும் உத்தரவாதம் வழங்கவில்லை என்று கூறி அதனால் அவரது ஆட்சி மற்ற நாடுகளுக்கு பொருத்தமானதல்ல என்று கெய்டோ கூறியுள்ளார். இதற்கிடையே வெனிசுலாவின் தற்காலிக அதிபரான கெய்டோவின் அமெரிக்க பிரதிநிதி துணை அதிபர் மைக் போன்ஸோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். வெனிசுலாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான தங்களது போராட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கியிருப்பதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். வெனிசுலாவில் மடூரோவில் சர்வாதிகாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் தற்காலிக அதிபராக கெய்டோவை அங்கீகரிக்கும் தீர்மானத்தை ஐரோப்பிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. அது மட்டுமல்லாது கெய்டோவிற்கு அங்கீகாரம் வழங்குவதில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் அமெரிக்கா, கனடா, பிரேசில் ஆகிய நாடுகளோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் ஈராக், ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா ஆகிய நாடுகளை அடுத்து தற்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதிக்கொள்ளும் புதிய களமாக மாறியுள்ளது வெனிசுலா. அந்நாட்டு அதிபர் மடூராவை பதவியிலிருந்து வெளியேற்றும் முயற்சியில் அமெரிக்கா வெற்றி காணுமா? தன்னை அதிபராக பிரகடனப்படுத்திக் கொண்டுள்ள கெய்டோவின் முயற்சி பல உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும் செயல்பாட்டுக்கு வருமா? மடூராவிற்கு ரஷ்யாவும் சீனாவும் வழங்கி வரும் ஆதரவை எதுபோன்ற விளைவுகளை ஏற்படுத்தும்? எண்ணெய் வள நாடான வெனிசுலாவின் மீதான பொருளாதார தடைகள் சர்வதேச எண்ணெய் சந்தையில் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ஒன்றுதான் போலும். வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தின் மீது உலக நாடுகள் செலுத்தும் பார்வையின் அதன் விளைவாக ஏற்படவிருக்கும் பாதிப்பும். ஆயிரத்தி 1987 ஆண்டில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எட்டப்பட்ட இடைநிலை வரம்பு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வாஷிங்டனில் இதுகுறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அடுத்த 6 மாதங்களில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை விட்டு விலகுவதாக கூறினார். பனிப்போரின் ஊடே எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா தொடர்ந்து மீறி வருவதாக கூறி அமெரிக்கா இவ்வொப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மட்டுமே பின்பற்ற முடியாது என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம்தான் என்றாலும் இந்த ஒப்பந்தத்தின் பிரிவுகள் செயல்படுத்தப்படவில்லை எனில் உலகளாவிய அணு ஆயுத போட்டி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் இம்மாதம் 5ஆம் தேதியன்று உரையாற்றவிருக்கிறார். மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் தடுப்பு சுவர் எழுப்பும் விவகாரம் தொடர்பாக பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களுக்கும் அதிபருக்கும் உள்ள பிரச்சினை தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருப்பதால் அதிபரின் பாரம்பரிய உரையின் தேதி முடிவு செய்யப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் எழுப்பும் பிரச்சினையில் நிலவிய கருத்து வேறுபாடுகளை அடுத்து அமெரிக்க நிர்வாகத்தின் சில பிரிவுகள் 1 மாதத்திற்கும் மேலாக தேக்க நிலையை சந்தித்தன என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. அமெரிக்க நிர்வாகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு அதிபர் டிரம்போடு நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் எழுப்ப உத்தேசித்திருக்கும் தடுப்பு சுவருக்கான நிதி ஒதுக்கீடு ஒரு பொருட்டாக இருக்காது என்று பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி பெலோசி கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு இம்மாதம் 15ஆம் தேதி கெடுவாக உள்ள நிலையில் அவ்வாறு பிரதிநிதிகள் சபை தடுப்பு சுவருக்கு நிதி ஒதுக்கவில்லை எனில் அதிபர் டிரம்ப் அவசர நிலையை அறிவித்து பிரதிநிதிகள் சபையின் ஒப்புதல் இல்லாமலேயே சுவரை எழுப்புவதற்கான நிதியை உறுதி செய்வார் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையே பேச்சுவார்த்தைகள் நேரத்தை வீணாக்குவதாகவே அமையும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தாம் தடுப்பு சுவரை கட்டுவதில் உறுதியோடு இருப்பதாகவும் அதற்கு தடையாக உள்ள பிரதிநிதிகள் சபை தலைவர் நான்சி பெலோசி நாட்டு நலனை கருத்தில் கொள்ளவில்லை என்றார். அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையேயான உறவுகள் துரித கதியில் முன்னேறும் என்று
ஐநாவிற்கான வடகொரிய தூதர் ஹேன் சாங் கூறியுள்ளார். எனினும் கொரிய தீபகற்பத்தை அணு ஆயுதங்களற்ற பகுதியாக உருவாக்குவதில் வடகொரியாவின் செயல்பாடுகளை அமெரிக்கா நம்பிக்கையோடு அணுகினால் மட்டுமே இது சாத்தியப்படும் என்றார் அவர். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையேயான 2வது உச்சி மாநாட்டிற்கான நாளும் தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அநேகமாக இந்த சந்திப்பு வியட்நாமில் நடைபெறும் என்று தெரிகிறது. இரு தலைவர்களின் முதல் உச்சி மாநாடு சென்ற வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதியன்று சிங்கப்பூரில் நடைபெற்றது. கத்தார் தலைநகர் தோஹாவில் அமெரிக்காவிற்கும் தாலிபானுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவில் எட்டப்பட்டதாக கூறப்படும் ஒப்பந்தத்தின் வரைவை தாலிபான் வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நிய பாதுகாப்பு படைகள் 18 மாதங்களுக்குள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும். இது குறித்து கூட்டறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் பேச்சுக்கள் கணிசமான முன்னேற்றத்தை பெற்றிருப்பதாக தாலிபான் கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் பிரிவுகளை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இது எப்போது கையெழுத்தாகும் மற்றும் எப்போது செயல்படுத்தப்படும் போன்ற எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. பல்வேறு காலகட்டங்களில் இறைவன் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு பணிகளை ஒதுக்கித் தருகிறார் என்று கூறியுள்ள வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சாரா சாண்டர்ஸ், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் என்றார். அதிபரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்பவர்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். 2016ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த முல்லர் விசாரணை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அந்நாட்டின் தற்காலிக தலைமை வழக்கறிஞர் மேத்யூ விட்டேக்கர் கூறியுள்ளார். வாஷிங்டனில் பேசிய அவர், விசாரணை குழு தலைவர் முல்லர் தமது விசாரணையின் பல்வேறு கூறுகள் குறித்து தம்மிடம் விளக்கமாக கூறியதாகவும் விரைவில் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த செனட் சபை உறுப்பினரும் 2020ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கும் கமலா ஹாரிஸ் ஓக்லாண்டில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். மக்களுக்காக கமலா ஹாரிஸ் என்பதே இவரது தேர்தல் பிரச்சார வாசகமாக இருக்கும் போலும். அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கமலா ஹாரிஸுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார போருக்கு பதிலடி தரும் முகமாக சிரியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் கூறியுள்ளார். மேற்கத்திய நாடுகள் சிரியாவையும் ஈரானையும் பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் சிரியாவில் தொடரும் உள்நாட்டுப் போரில் 3 லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதாக கூறப்படுவதை அடுத்து பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, குடியிருப்பு ஆகிய துறைகளில் நாட்டை புனரமைக்க ஏதுவாக சிரியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. யுக்ரேனில் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை 2வது முறையாக மீண்டும் முன்னிறுத்திக் கொண்டுள்ளார் தற்போதைய அதிபர் பெட்ரோ பிரசங்கோ. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் நுழைவதற்கு 2024ஆம் ஆண்டுக்குள் யுக்ரைன் விண்ணப்பிக்கும் என்று கூறினார். அதோடு ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு பிரத்யேக நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனினும் யுக்ரைன் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து அவர் எந்த கருத்தையோ திட்டத்தையோ முன்வைக்கவில்லை. மலேசியாவின் 16வது மன்னராக சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா பதவியேற்றார். மலேசிய மன்னராக கடந்த 2016ஆம் ஆண்டு பதவியேற்ற 5ஆம் சுல்தான் மஹமது தமது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே பதவி விலகியதை அடுத்து அகமது ஷா புதிய மன்னராக பதவியேற்றார். இந்நிகழ்ச்சியில் மலேசிய பிரதமர் மொஹிதர் மஹமத் மற்றும் அரசு குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் எகிப்து அதிபர் ஃபதா அல் சிசியை எகிப்து தலைநகர் கெய்ரோவில் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளையும் பாதுகாப்பு தளவாட ஒப்பந்தங்களையும் உறுதி செய்வதே இரு தலைவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளின் முக்கிய கூறாகும்.
சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கசோகி துருக்கி நகரமான இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி துணை தூதரகத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கும் ஐநா நீதித்துறை நிபுணர் ஆக்னஸ் கால்மார்ட் ஜூன் மாதம் தனது அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று தெரிகிறது. இஸ்தான்புல்லில் பேசிய அவர், ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமை கமிஷன் கூட்டத்தில் விவாதிப்பதற்கு ஏதுவாக அவரது அறிக்கை உரிய நேரத்தில் பொது வெளியில் வெளியிடப்படும் என்றார். பாகிஸ்தானில் இந்து சமயத்தைச் சேர்ந்த முதல் பெண் நீதிபதியாக சுமன் குமாரி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது சொந்த மாகாணமான சிந்து மாகாணத்தில் நீதிபதியாக பணியாற்றுவார். சிந்து மாகாணத்தில் வாழும் மக்களுக்கு ஆலோசனை வழங்கவும் சட்டம் சார்ந்த விவகாரங்களில் உதவிடவும் தாம் சட்டத்துறையில் அடியெடுத்து வைத்ததாக சுமன் குமாரி கூறியுள்ளார். அமெரிக்காவில் குடியேறுவதற்கான H-1B விசா பெறுவதற்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பு பயின்ற வெளிநாட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. அமெரிக்கர் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காக வழங்கப்படும் H-1B விசா பெறுவதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு விதிகளை புகுத்தியதால் வெளிநாட்டவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து அமெரிக்காவில் வேலைவாய்ப்புக்காக சென்று குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அமெரிக்க அரசு இந்த விசா நடைமுறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் 65,000 பேருக்கு வழங்கப்பட்டு வரும் H-1B விசா தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலமாக மேலும் 20,000 பேருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போப் பெருந்தகை ஐக்கிய அரபு எமிரேட்டுகளுக்கு 3 நாட்கள் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அபுதாபியில் அவர் பல்வேறு கூட்டங்களிலும் பிரார்த்தனை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார். போப் பெருந்தகை ஒருவர் அரேபிய பகுதிக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறையாகும். குடியேறிகளின் பிரச்சினையை உலக நாடுகள் பாரபட்சமில்லாமல் அணுக வேண்டும் என்று போப் பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். பனாமாவிலிருந்து திரும்புகையில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போப் பெருந்தகை, குடியேறிகள் பிரச்சினை கருணை, அன்பு, தர்மம், ஒற்றுமை சார்ந்த ஒன்று என்று கூறினார். ஆப்பிரிக்காவில் சுரண்டலுக்கான அணுகுமுறைக்கு முடிவு கட்டி குடியேறிகளின் பிரச்சினைக்கு உரிய முறையில் தீர்வு காண்பதற்கு ஐரோப்பா தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றார். உலகில் உள்ள பல தீவு நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது பார்படோஸ். மேற்கிந்திய தீவுகளின் கரீபியன் பகுதியில் உள்ள ஒரு சிறு தீவு நாடாக உள்ளது பார்படோஸ். 34 கிலோமீட்டர் நீளமும் 23 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த தீவு நாட்டின் தலைநகரமாக உள்ளது பிரிட்ஜ்டவுன். 13ஆம் நூற்றாண்டு முதல் மக்களின் வாழ்விடமாக இருந்த பார்படோஸில் பல்வேறு காலகட்டங்களில் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் தடம் பதிக்க முயற்சித்தன என்றாலும் இங்கிலாந்து மட்டும்தான் இங்கு ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பை பெற்றது. 19ஆம் நூற்றாண்டு வரை இத்தீவுகளில் ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகம் அமலில் இருந்தது. 1966ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பார்படோஸ் காமன்வெல்த் கட்டமைப்பில் உறுப்பினராக உள்ளது. பொருளாதாரத்தில் சுற்றுலா முக்கிய கூறாக உள்ளது. பல வெள்ளை மணற் கடற்கரை பகுதிகளை கொண்டது இந்நாடு. 9 கிராமி விருதுகளை பெற்ற ரிஹானா பார்படோஸை சேர்ந்தவராவார். 2007ஆம் ஆண்டின் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கு நடைபெற்றது. கிரிக்கெட் உலகின் பிரபலங்களான கேரி சோபர்ஸ், கார்டன் கிரீனிச், சார்லி கிரிஃபித், டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் மற்றும் மால்கம் மார்ஷல் ஆகியோர் பார்படோஸை சேர்ந்தவர்களாவர். சிறிய தீவாக இருந்த போதிலும் சுற்றுலாவும் கிரிக்கெட்டும் பார்படோஸ் நாட்டை உலகறிய செய்திருக்கின்றன. உலக புகழ்பெற்ற பாப் இசை மன்னன் மைக்கேல் ஜாக்சன் பற்றிய புதிய செய்தி படம் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. லீவிங் நெவர்லாண்ட் என்ற படத்தில் மைக்கேல் ஜாக்சனின் பாலியல் முறைகேடுகள் பற்றிய கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவரது குடும்பம் இந்த குற்றச்சாட்டுகள் 100% ஆதாரமற்றவை என்று கூறியுள்ளது. 2009ஆம் ஆண்டு மறைந்த மைக்கேல் ஜாக்சன் பாலியல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளை சந்தித்து கலிபோர்னியா நீதிமன்றத்தால் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டார்.
சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது மனைவியோடு வடகொரிய கலைஞர்கள் வழங்கிய இசை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். சென்ற வருடம் சீன அதிபர் வடகொரிய தலைவர் ஜிங் ஜாங் உன்னோடு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சீனாவின் வடகிழக்கு மாகாணத்தின் தலைநகரமான ஹார்பினில் பனி சிற்ப கண்காட்சி மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. வரும் 2022ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறவிருப்பதால் தற்போது ஹார்பினில் குளிர்கால விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் தேதியன்று தொடங்கிய சர்வதேச ஐஸ் திருவிழா நாளொன்றுக்கு 30,000க்கும் மேலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள உணவகத்திற்கு நீங்கள் சென்றால் அங்கு வித்தியாசமான நபர்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான உணவுகளை உங்கள் முன் படைக்க ரோபோக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் நடமாடி வருகின்றன. உணவை ருசிப்பதா ரோபோக்களின் செயல்களை ரசிப்பதா என்பதுதான் கேள்வி. Thank you. Enjoy. சீனாவின் வசந்தகால விழாவின் ஒரு பகுதியாக காகிதங்களை வெட்டி உருவாக்கப்படும் பல்வேறு வடிவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த காகித கலை பல நூற்றாண்டுகளாக சீனாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. பெரியவர்களும் சிறுவர்களும் இந்த கலையை பெரிதும் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். சீனாவின் பல நகரங்களில் புத்தாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மின் விளக்குகளின் அலங்காரங்களோடு தொங்கு விளக்குகளின் அணிவகுப்பும் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன.